அந்த சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ஓகேங்களா? ஓகே நண்பா, இப்போ வந்து நம்ம கிரிக்கெட் பாலை மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு நமக்கு என்ன முக்கியமாக வேணும் அப்படின்னா வந்து பைக்கில் இருக்கக்கூடிய பழைய டியூப். ஓகேங்களா? எந்த டியூபாக இருந்தாலும் பரவாயில்ல, பைக் டியூப் தான் முக்கியமாக வேணும். சைக்கிள் டியூப் ரொம்ப சின்னதாக இருக்கும், அதில் நம்ம செய்ய முடியாது அப்படின்றதுனால கொஞ்சம் பைக் டியூப் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வந்து ஒரே ஒரு பைக் டியூப் இருந்தால் போதும், ஒரு பால் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து மேக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஏதாவது ஒரு டப்பா மூடி வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த டப்பா மூடி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டியூபை சுற்றிலும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில். இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வந்து அந்த டியூபை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து நான் ரவுண்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரவுண்டு ஃபுல்லாக நம்ம வந்து பொறுமையாக வந்து அந்த ஷேப்புக்குள்ளே அழகாக நம்ம கட் பண்ணி அப்படியே அதை எடுத்துட வேண்டியதான். ஸோ ஒரு ரவுண்ட் போட்டு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அதில் நமக்கு 2 பீசஸ் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பீசஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டியூபு ஃபுல்லாக எவ்வளோ கட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி வந்து எல்லா டியூபும் நம்ம கட் பண்ணி இப்போ எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியூபு ஃபுல்லாக நான் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு மாதிரி பவுடர் மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம கழுவி எல்லாத்தையும் காய வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையும் நான் கழுவி வந்து அதில் கூட டஸ்ட் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நான் சோப் போட்டு நல்லா கழுவி ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து சாண்ட் பேப்பர் வேணும். இந்த கிரிக்கெட் பாலை மேக் பண்ணுறதுக்கு நம்ம முக்கியமாக என்ன வேணும் அப்படின்னா இந்த சாண்ட் பேப்பர் தான். ஏன்னா அதிகமாக இது நமக்கு தேவைப்படும். ஸோ இப்பயும் சரி, அதே போல் வந்து ஃபைனலாகவும் நமக்கு இந்த சாண்ட் பேப்பர் தேவைப்படும். ஒரு 1 மீட்டருக்கு ஃபுல்லாக ஒரு நீளத்துக்கு வந்து இந்த சாண்ட் பேப்பர் வாங்கிக்கோங்க, எல்லாமே உங்களுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? இப்போ இந்த சாண்ட் பேப்பரில் இப்போ நான் தேய்ச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இந்த ஒவ்வொரு பீஸையும் எடுத்து நம்ம இந்த மாதிரி வந்து தேய்க்கணும். அதாவது மேலே இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளாக்ஸ் தெரிகிற மாதிரி நம்ம பொறுமையாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி வந்து நம்ம இதை ரெடி பண்ணணும். இந்த எல்லா டியூப் பீஸுமே தேய்ச்சி முடிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ½ டே ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா டியூபு பீஸும் வந்து பார்த்தீங்கன்னா ½ டேவாக நான் வந்து தேய்ச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்ச்சி ரெடி பண்ணது. ரொம்ப அசால்ட்டாக நினச்சிடாதீங்க, அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த கிரிக்கெட் பாலை மேக் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ஸோ இதான் இப்படி தான் இருக்கும். அதாவது தேய்க்காத பழைய டியூபுக்கும் இந்த டியூபுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து நமக்கு முக்கியமாக என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபெவி பாண்ட் வந்து வேணும். இந்த ஃபெவி பாண்ட் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக பஞ்சர் ஒட்டக்கூடிய சொல்யூஷன் அது இருந்தாலே போதும். அதை வச்சு கூட நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒட்டி இந்த கிரிக்கெட் பால் வந்து மேக் பண்ணலாம். ஆனால் அதை விட இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். மேபி இது கிடைக்குதா அப்படின்றத ட்ரை பண்ணுங்கள். கிடைக்கல அப்படின்னா அந்த நார்மல் சொல்யூஷன் கூட நீங்கள் வச்சு ஒட்டிக்கலாம். ஆனால் முக்கியமாக ரப்பர் பேஸ்டு ஒட்டக்கூடிய சொல்யூஷன் தான் நமக்கு வந்து வேணும். அப்போ தான் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். இப்போ இந்த ஃபெவி பாண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பீஸ் எடுத்து அது மேலே வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த சொல்யூஷன் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கூட குறைச்சி இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மலாக அதிகமாக கொஞ்சம் தடவிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டும். ஏன்னா நம்ம பின்னாடி வந்து தேய்ச்சி எடுக்கும்போது எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்பு ஒரு 5% வந்து இருக்கும். அதனால் அது இல்லாத அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் நிறையவே வந்து இந்த சொல்யூஷனை ஊற்றி நல்லா ஒட்டி வச்சுருங்க ஸ்ட்ராங்காக. இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான பீசஸும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து நம்ம இந்த மாதிரி வந்து சொல்யூஷன் வந்து அப்ளை பண்ணிவிட்டு வரிசையாக எல்லாத்தையும் நம்ம மேலே அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கி நம்ம அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ ஒவ்வொரு பீஸையும் ஒட்டும் போது ஏதாவது சின்ன வெயிட்டான பொருள் லைக் வந்து அந்த ஹேமர் அந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் மேலே வந்து ஒட்டினதுக்கப்புறம் தட்டிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து நல்லா வந்து ஒட்டிக்கும். இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா பீஸையும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒட்டி ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான பீசஸையும் நான் வந்து ஒட்டிட்டேன். பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு நான் அதை அப்படியே விட்டுட்டேன். நல்லாவே வந்து காஞ்சி நல்லா டைட்டாகவே இருக்குது. சூப்பராக அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஒட்டி ரெடி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஷார்ப்பான நைஃப் வேணும். இது வந்து ஷார்ப்பான நைஃபு கிடையாது, ஒரு மக்கி போன நைஃபு தான். அதை வச்சு என்னால் கட் பண்ண முடியலை. ஏன்னா வந்து நம்ம எல்லாத்தையும் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி வச்சதுனால நம்மளால் இதை கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கக்கூடிய நைஃப் வந்து யூஸ் பண்ணுங்கள். அந்த கத்தியை வச்சு இந்த மாதிரி நம்ம பொறுமையாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணோம். அதாவது நீங்கள் ரெடி பண்ண இதை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம பொறுமையாக கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணோம். அப்படியே இதை ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம மாற்றணும். ஓகேங்களா? அதுதான் இதில் வந்து மிகப்பெரிய ஒரு ரிஸ்க்கான விஷயம். அதை மட்டும் நீங்கள் பொறுமையாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த கிரிக்கெட் பாலை நம்ம மேக் பண்ணிடலாம். ஸோ நான் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி நீங்களும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பீஸாக
கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம இதை வடிவமைக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் சுற்றியில் வந்து கஷ்டப்பட்டு எப்படியோ கட் பண்ணி கொஞ்சம் ரிமூவ் பண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் ரவுண்ட் ஷேப் லைக் தக்காளி ஷேப்பில் இருக்குது. இதை இன்னும் ரவுண்ட் ஷேப்பாக நம்ம ஆக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்து சாண்ட் பேப்பர் வேணும். இந்த சாண்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 மீட்டர் நீளத்துக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க. கரெக்டாக இருக்கும் இந்த பால் மேக் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி வந்து நம்ம பொறுமையாக இந்த மாதிரி தேய்ச்சி தான் நம்ம ரவுண்ட் ஷேப் கொண்டு வரணும். ஓகேங்களா? இந்த மாதிரி பொறுமையாக நம்ம தேய்க்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம தேய்ச்சி அண்ட் கட் பண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்புக்கு ஏதோ கொண்டு வந்துட்டேன். இன்னும் கொஞ்சோண்டு தான் ஒர்க் இருக்குது. அதை மட்டும் முடிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்மளுடைய கிரிக்கெட் பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் பிஹைண்ட் த கேமரா. ஸோ நான் வந்து எந்த அளவுக்கு இதை ஒர்க் பண்ணேன் அப்படின்றதான் நான் உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதை வந்து தேய்ச்சி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ½ டே ஆயிடுச்சுங்க. காலையில் நான் தேய்க்க ஆரம்பித்தேன், கிட்டத்தட்ட மதியம் ஆயிடுச்சு. அந்தளவுக்கு ரொம்ப ரிஸ்கியாக போயிடுச்சு. தேய்க்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சுங்க. அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க இதை செய்கிறதுக்குள்ளே. அம்மாடியோ அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இதுதான் பிஹைண்ட் த கேமரா. நான் கஷ்டப்பட்டு மாங்கன்னு தேய்ச்சது இந்த கிரிக்கெட் பாலுக்காக ஒர்க் பண்ணது. நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரவுண்ட் ஷேப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி தேய்ச்சி ஓரளவுக்கு ரவுண்ட் ஷேப்பாக ரெடி பண்ணிட்டேன். ஓரளவுக்கு இப்போ பார்க்க நல்லாயிருக்கு. இதுக்கு மேலே என்னால் முடியாதுப்பா சாமி. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலுக்கு மேலே கொஞ்சம் நம்ம கலர் கோட்டிங் வந்து பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபெவிகாலும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஒயிட் பெயிண்ட் நான் வந்து எடுத்துருக்கேன். என்கிட்ட இந்த ஒயிட் ஸ்ப்ரே பெயிண்ட் இருந்துச்சு, அதனால் இதை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஏதோ ஒரு ஃபேப்ரிக் ஒயிட் பெயிண்ட் இருந்தால் கூட நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து ஃபெவிகாலோட ஒன்றா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பாலுக்கு மேலே நம்ம இதை வந்து அப்ளை பண்ணணும். ஸோ பால் எடுத்துகிட்டு அது மேலே வந்து நம்ம தடவிக்கலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக இது வந்து ஒரு 2-3 லேயர் வந்து போட்டுக்கோங்க. ஒன்று காய வச்சு ஒரு 2-3 லேயர் வந்து போட்டு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் கோட்டிங்லாம் வந்து கம்ப்ளீட்டாக போட்டு ஸோ வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு பால். இப்போ வந்து நம்ம இதை வச்சு விளையாட போகிறோம். எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட் வந்து ரெடி பண்ணியாச்சு. அண்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம்பு பிச் அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கே தான் இன்னும் இப்போ விளையாட போகிறோம். அடிச்ச ஆளே காலி வராங்க போல, அந்த அளவுக்கு செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது பால். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம விளையாண்டு செக் பண்ணலாம். பாத்துக்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம செஞ்ச கிரிக்கெட் பால் வந்து சூப்பரா இருந்துச்சு விளையாடுறதுக்கு. ஆனா சரியான வெயிட்டுங்க. இங்க பாருங்க, பேட்டை பாருங்க. ஸோ பேட் எந்த அளவுக்கு ஆயிருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே வெயிட்டா இருக்கு. சப்போஸ் ஆள் மேல எதுவும் பற்றிச்சு இல்ல சின்ன குழந்தைங்க மேல எதுவும் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த பந்து மட்டும், அவ்வளவுதான். சாதா ரப்பர் பந்து இல்ல, இரும்பு பந்து. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பால் நீங்க தாராளமா மேக் பண்ணலாம். ட்ரை பண்றதா நீங்களே செஞ்சு பாருங்க. அப்பதான் என்னோட நிலைமை என்ன அப்படின்ற உங்களுக்கு தெரியும். கடந்த 2 டேஸா வந்து இதுக்கு அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி செய்யறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் இந்த வீடியோ பாத்தீங்களா, அப்படியே லைக் பண்ணீங்களா, டிஸ்லைக் பண்ணீங்களா, கமெண்ட் பண்ணீங்களா, அப்படியே போயிட்டே இருங்க. இதை தயவு செஞ்சு யாரும் வீட்டில் ட்ரை பண்ண ட்ரை பண்றதா ட்ரை பண்ணுங்க. ஸோ உண்மையுமே விளையாட சூப்பரா தான் இருக்கு. இது வரைக்கும் அடிச்சு பந்துக்கு எதுவுமே ஆகல. அந்த அளவுக்கு கல்லு மாதிரி இருக்கு அப்படியே.
இது வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம தேய்ச்சி கொண்டு வரது அதுதான் கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். மித்தபடிக்கெலாம் நல்லா தான் இருக்குது விளையாட. சின்ன குழந்தைங்க கூட தயவு செஞ்சு வச்சு விளையாடாதீங்க. மேலே கீழே பட்டுருச்சு அப்படின்னா ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். விளையாண்ட வரைக்கும் நல்லா தாங்குது பந்து. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க.